ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நெல்லை சாமி குக்கிங். நீங்கள் நம்ம சேனலில் 1/2 கிலோ மட்டன் குழம்பு செய்ய போகிறோம். மட்டனை இப்போ நல்லா கழுவி எடுத்துடும். மறுபடியும் ஒரு வாட்டி கழுவி எடுத்துக்கணும். நல்லா முடி இருக்கும், பார்த்து எடுக்கணும். அடுப்பை பற்ற வச்சுட்டு பாத்திரத்தை வச்சிடும். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிடும். சோம்பு, 4 கிராம்பு, அன்னாசிப்பூ, 2 துண்டு பட்டை, கல்பாசி, பிரியாணி இலை சேர்த்துக்கலாம். $150 கிராம் பல்லாரி வெட்டி வச்சிருக்கோம், சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். $100 கிராம் தக்காளி வெட்டி வச்சிருக்கோம், சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி வசங்கிடுச்சு. இப்போ கொஞ்சம் மல்லி புதினாவும் சேர்த்துரும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ கழுவி வச்ச மட்டன் சேர்த்துக்கலாம். 1/2 கிலோ மட்டன் எடுத்துருக்கோம் நம்ம. மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க கொஞ்சம். மட்டன் இப்போ 10 நிமிஷம் நெய் நல்லா வந்துருச்சு. இப்போ வெட்டி வச்சு 150 கிராம் உருளைக்கிழங்கு சேர்த்துடலாம். குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துட்டு நம்ம மட்டனை நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நம்ம வேக வச்சு விடுவோம். மட்டன் இப்போ 3/4 வெந்துருச்சு. இப்போ மசாலா சேர்த்துறோம் நம்ம. 20 கிராம் மட்டன் மசாலா, 1 ஸ்பூன் வத்தல் பொடி, 1/4 ஸ்பூன் ஜீரக பொடி, 1 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1/4 ஸ்பூன் காஷ்மீர் வத்தல் பொடி சேர்த்துடலாம். குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கிடும். முதல்ல மட்டனாக தண்ணி ஊற்றுறோம். மட்டனில் வந்துருச்சு முக்கால்வாசி. இப்போ குழம்புக்கு நமக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ நம்ம ஊற்றிக்க வேண்டியதான். மசாலா வந்துருச்சு. இப்போ தேங்காவும் முந்திரியும் அரைச்சி வச்சிருக்கேன். எவ்வளோ அரைச்சி ஊற்றிக்காங்க. குழம்பு ரெடி ஆயிடுச்சு. மல்லியில தூவி குழம்பு மூடி வச்சு இறக்கி வச்சிடலாம். மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ சாப்பாடை போட்டு குழம்பு வச்சு நம்ம சாப்பிட்டுடலாம். இலையில மேல உப்பு வச்சிருவோம். சாப்பாடு போட்டுருவோம். குழம்பு ஊற்றிடலாம். இப்போ சாப்பிடலாம். குழம்பு ஒரு விரவி ஒரு அடி. மட்டன் நல்லா வந்திருக்கு. அருமையா இருக்கு டேஸ்ட். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.